குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த பூ மட்டும்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எனக்கு புதுசாக படம் கிடைக்கல, வீட்டில் இருந்தது தான் வச்சேன். இந்த பூ மட்டும்தான் வாங்கினேன். 1/2 கிலோ 50 ரூபா. உங்கள் ஊரில் என்ன விலைன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே 1/2 கிலோ ஃப்ரெண்ட்ஸ் 50 ரூபான்னு வாங்கினேன். இன்றைக்கி பூ மட்டும்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. திருமலை திருப்பதி திருவேங்கடமுடையான் பத்மாவதி தாயார் திருமண கோலத்தில் அவ்வளோ ஒரு அழகாக சேவை சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வேறு எதுவும் கிடைக்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வீட்டில் இருந்த பழத்தையே தான் பூ மட்டும் வாங்கினேன். 1/2 கிலோ 50 ரூபா. அதனால் அதை மட்டும்தான் வச்சு நான் இது பண்ணுறேன். நான் இன்றைக்கி ஒரு இது சொல்கிறேன். திருமலை வாசா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, ஏழைகளின் குறை தீர்ப்பவனே கோவிந்தா, பத்மாவதி தாயாரே கோவிந்தா, அழகிய மணாளனே கோவிந்தா, ஏழைகளின் குறை தீர்ப்பவனே கோவிந்தா, சனி திசை நடப்பவர்களுக்கு நன்மை செய்பவனே கோவிந்தா. இந்த மாதிரி ஒரு அழகிய ஒரு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே திருமணம் எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம சொல்லுவோம் இப்படி நடந்தது அப்படி நடந்தது, எதிர்பாராத விதமாக அப்படி இப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இறைவனுக்கே தெரியாது இன்னாருக்கு இன்ன முடிச்சு தான் போடுறோன்னு சொல்லிட்டு. எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, ஒரு பக்கம் பெண் பொம்மைகள் இருக்குமா, ஒரு பக்கம் ஆண் பொம்மைகள் இருக்குமா, 2 கையிலையும் இந்தான ஒரு கையில் ஒரு பொம்மை, அந்தான ஒரு கையில் ஒரு பொம்மை எடுப்பாங்களாம். அவங்க எடுத்து பின்பக்கமாக தான் முடிச்சு போடுவாங்களாம். எடுத்து இந்த பக்கம் ஒரு பொம்மை இந்த பக்கம் ஒரு பொம்மை எடுத்து அதை பின்பக்கமாக தான் முடிச்சு போடுவாங்களாம். அந்த தெய்வத்திற்கே தெரியாதான் யார் யார் என்ன யார் யாருக்கு என்னன்னு சொல்லிட்டு. அதனால் நாம் நினைப்போம் இவங்களுக்கு தான். நம்ம சொல்லுவோம் திடீர்னு முடிஞ்சிடுச்சுங்க, கங்கண பொருத்தம் கூடிக்கிச்சுனாக்கா அது நிற்கவே நிற்காது. அந்த கங்கண பொருத்தம் யாராவது ஒருத்தர் வாயிலிருந்து வந்துடும். கங்கண பொருத்தம் வந்துருச்சுன்னா கல்யாணம் பண்ணுங்க, அந்த பேச்சு ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வகையில் வந்துடும். அதுதான் கங்கண பொருத்தம் கூடிக்கிச்சுன்றது அர்த்தம். நம்மளே தெரிஞ்சுக்கலாம் என்ன இவங்க இதை பற்றி பேசுகிறாங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத நாம் உணர்ந்துடலாம். கங்கண பொருத்தம் கூடுனாதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தரோட வாயிலிருந்து வரும். அதனால் இறைவனுக்கே தெரியாது என்னாருக்கு இன்னார் என்று. இருங்க, மறைக்குது கொஞ்சம். பத்மாவதி தாயாரை அவ்வளோவா தெரிய மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. அது கேமரா அந்த செல்லுனோட இதுவா என்ன நிழல் படுதுன்னு தெரியல. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓரளவு கவர் பண்ணிட்டேன். அதனால் அது தெரியாதான், தெய்வத்திற்கே தெரியாது யார் இன்னாருக்கு இன்னார் என்று. என்னார் என்று தெய்வத்திற்கே தெரியாது. வலப்பக்கம் பெண் பொம்மை ஒரு பெண் பொம்மைகள், இடப்பக்கம் ஒரு ஆண் பொம்மைகள் எடுத்து அந்த 2ஐயும் எடுத்து பின்பக்கமாக தான் அவர் முடி போடுறாரு. அதனால் நம்ம எல்லாமே தெய்வத்தினோட இதுதான். அந்த தெய்வம் எல்லாருமே நினைப்பாங்க இது என்ன இப்படி நடந்துருச்சு, அது என்ன அப்படி நடந்துருச்சு. எதுவும் நடக்கலை. எது ஆண்டவன் நினைக்கிறானோ அது நன்றாகவே நடக்கும். பகவத்கீதையில் சொல்கிற மாதிரி எது நடக்கின்றதோ அது நன்றாக நடக்கின்றது. எது அதை போல தான் எல்லாருமே. திருமண பந்தம்ங்கிறது, திருமண வாழ்க்கை என்பது இறைவன் போட்ட முடிச்சு. அது நம்மால் எதுவுமே பண்ண முடியாது. ரங்கநாதா ஸ்ரீரங்கநாதா ஏன் மறந்தா என்னை நாதா. அவ்வளோ அழகாக சேவை சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க அப்படியே கண்கோடி வேணும். கூப்பிட்ட குரலுக்கு உடனே வருகின்ற ஏழை பங்காளன். எல்லா தெய்வமுமே ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால்
நீங்கள் வந்து நம்ம வந்து அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இடத்துல கூட்டம் கூடுதுன்னா, இப்போ கும்பமேளா டெல்லியில் வந்து எத்தனையோ பேர் இறந்துட்டாங்க, 20-30 பேர் இறந்துட்டாங்க டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் கும்பமேளாவுக்கு வர்றதுக்காண்டி. ஒரே இடத்துல ஏன் அவ்வளோ பேர் கூடாதீங்க? இப்போ ஐயப்பன் கோயிலுக்கா ஒரு இதை வந்து எப்படி அவங்க வந்து உங்களை பாதுகாப்பு பண்ண முடியும், எப்படி உங்களுக்கு இது பண்ண முடியும்? அதனால் கூட்டம் இல்லாத டைமில் போகிறவங்க போகட்டும். இங்கே வந்து ஒரு சிலது சிந்திக்கிறவங்க வந்து கூட்டம் இல்லாத டைமில் போங்க. ஒரு பேட்ச் முடிச்சுட்டு வரட்டும், அதற்கு பிறகு இன்னொரு பேட்ச் போகலாம். சரி, இங்கே வந்துங்க ஒரு 50,000 பேர் கூடுவாங்கன்னா 50,000 பேர் மட்டும்தான் அங்கே இருக்கணும். 5 லட்சம் பேர் வந்துட்டு அவங்களால என்ன பண்ண முடியும்? அதனால் மக்கள் வந்து நீங்கள் கூட்டத்தில் ஒரே இதில் போய் இது பண்ண வேணாம். அது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நேரம் கிடைக்கின்ற பொழுது, கூட்டம் இல்லாத பொழுது, தெய்வம் நமக்கு செய்கின்றதை மனதில் நினைச்சாலே போதுமானது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், மனதில் நினைத்தாலே போதுமானது. அதனால் நீங்கள் எல்லோரும் கூட்டத்திலலாம் போய் எங்கேயும் சிக்காதீங்க. தைப்பூசம் ஆகட்டும், எந்த ஒரு அதனால் வந்து நம்ம அந்த மாதிரி இது பண்ணுங்க. இன்றைக்கி வெளியில் போக வேண்டிய வேலைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ எடுக்கும்போது நைட்டு 11 மணிக்கு மேலே 11:30 மணி ஆகிப்போச்சு. சரி, காலையில் எழுந்தோடனே உங்களுக்கு ஒரு தரிசனம் தரணுமே, ஏழுமலையான் பெருமாள் தரிசனம் தரணுமேங்கிறதுக்காக நான் இது போட்டேன். ஸ்ரீரங்கநாதா ஸ்ரீரங்கநாதா ஏன் மறந்தாய் ரங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இனி நான் நின்றுக்கிட்டே வீடியோ போடுற அளவுக்கு முயற்சி பண்ணுறேன். எனக்கும் ஆசை தான் எல்லாம் சீக்கிரம் நல்லபடியாக நல்லா எல்லாரை போல் நிறைய வியூஸ் வாங்குறோம் அப்படின்னு. உங்கள் ஊர்லலாம் இந்த பூ கிடைக்குமாங்க ஃப்ரெண்ட்ஸ்? பன்னீர் ரோஸு, குட்டி குட்டி ரோஸ் இருக்கும், மஞ்சள் கலரு, எல்லோ கலரு. இது வந்து நல்லா வாசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பன்னீர் ரோஸ் மாதிரியே வாசமாக இருக்கும். இது ஒரு நேரம் 1 கிலோவே 50 ரூபான்னு விற்கும். ஒரு நேரம் இன்றைக்கி வந்து அரை கிலோ 50 ரூபா. ஒரு நேரம் இது நார்மலாகவே அவ்வளோதான், 1/4 கிலோ 40 ரூபான்னு விற்கும். குட்டி குட்டி ரோஸு, எல்லோ ரோஸு, ஆரஞ்சு, ஒரு ப்ரௌன் ரோஸு, பன்னீர் ரோஸு, எல்லா ரோஸுமே இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எது இது நல்லா வாசமாக இருக்கும். பன்னீர் ரோஸ் மாதிரி உங்களுக்கே தெரியும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். இன்றைக்கி இது வந்து அதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ், அரை கிலோ 50 ரூபா. உங்கள் ஊர்லெலாம் என்ன ரேட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஏழுமலையான் பத்மாவதி தாயார் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எழுதுங்க. கோவிந்த ஏழுமலையப்பன் பத்மாவதி தாயார்னோட பேரை வந்து எழுதுங்க, கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. திருமணத்தை தெய்வம் எப்படி முடிவு போடுகிறது? இதெல்லாம் எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி அதாவது வயசானவங்க தான் இறந்துக்கிட்டு இருப்பாங்களாம். ஒருத்தர் வந்து துடும்படிச்சுக்கிட்டே போவாராம், பழம்பில அப்படின்னு சொல்லிக்கிட்டு, கனி விழுவேன்னு. அப்போ இந்த சின்ன பிள்ளைங்களாம் அவர் அப்படி செய்யும்போது இந்த சின்ன பிள்ளைங்களாம் அவர் மேலே களை தூக்கி போடுமா. அதனால் உடனே அவர் அப்படி சொல்லிக்கிட்டு துடும்படிச்சுக்கிட்டு போவாராம்.
பூ விழ, பிஞ்சு விழ, காய் விழ, இலை விழ அப்படின்னு போவாராம். அதனால தான் குழந்தைங்க, இளம் வயசு அப்படி இருக்கவங்க இப்படி இருக்கவங்களாம் இறப்பாங்களாம். ஏன் ஏன் வயசானவங்க மட்டும் இறக்காமல் சின்ன வயசுக்காரங்களே இறக்குறாங்க அப்படின்னுட்டு இந்த சின்ன பிள்ளைங்க விளையாட்டுத்தனம். அதனால் அப்படிலாம் யாரையும் இது பண்ணாதீங்க அப்படிங்கிறத பாட்டி சொல்லுவாங்க. கனி மட்டும் விழறதுனால விழுந்துட்டு இருந்ததை இப்படி பண்ணினதுனால தான் பூ விழ, பிஞ்சு விழ, காய் விழ, கனி விழ, பூ விழ, இலை விழ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் திரும்படிச்சுக்கிட்டு போனாராம். இதுவும் ஒரு இதுங்களாம் எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. நிறைய இதெல்லாம் சொல்லுவாங்க. நமக்கு எப்பப்போ ஞாபகம் ஏதோ 1 2 ஞாபகம் வந்தால் அதை சொல்கிறது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.